கடன் பிரச்சனை, பணப்பிரச்சனை, சரீரத்தில் வியாதி, என்னை மனிதர்கள் இப்படி சொல்லிவிட்டார்கள், எனக்கு வாழ்க்கையில நிம்மதி இல்லை, நான் எத்தனையோ வேலை செய்தேன், தொழில் ஆரம்பித்திருக்கிறேன், வருமானம் இல்லை, எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எனக்கு கிடைக்கவில்லை. இப்படி அநேகருடைய வாழ்க்கையிலே விரக்தியும் வெறுமையும் பிரச்சனைகளை பேசிக் கொண்டிருக்கிறவர்களாக, வாழ்க்கையில் அவர்களுக்கு விருப்பமே இருக்காது உயர வேண்டும் என்று. ஆனால் விருப்பத்திற்கு பதிலாக தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு வெறும் கவலையிலேயே விருப்பமே இல்லாமல், உயர வேண்டும் என்கின்ற விருப்பம் இல்லாதவர்கள், ஒரு பணியை ஆர்வத்தோடு செய்ய விருப்பம் இல்லாதவர்கள், தங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்று விருப்பம் இல்லாதவர்கள், ஏதோ கடமைக்கு வாழ்ந்தேன், சாப்பிட்டேன், இன்னைக்கு போய் இந்த வேலையை நான் செஞ்சேன், இந்த காரியத்தை இன்னைக்கு நடப்பிச்சேன், ஒரு விரக்தியாகவே மனிதர்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், மன விருப்பத்தின்படி நான் உனக்கு தருவேன், ஆனால் நமக்கு மன விருப்பம் இருக்க வேண்டும் என்று முதலாவது கர்த்தர் சொல்றாருன்னு சொல்ல மாட்டேன், நமக்கு அறிவு இருக்க வேண்டும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நமக்கென்று ஒரு விருப்பம் இருக்கணும். கர்த்தர் இது இந்த மாசத்தில் எனக்கு இது செய்ய வேண்டும், இந்த மாதத்திலே எனக்கு எல்லாம் காரியத்தை தேவன் கைகூடி வர பண்ண வேண்டும், நான் இந்த மன விருப்பத்திற்காய் ஜெபிக்கிறேன். எனக்கு அப்படியே தேவன் என்ன செய்ய போகிறார்? தந்தருள போகிறார். மனிதர்களால் நமக்கு தர முடியாது. நம்முடைய விருப்பத்தை பாருங்க, 10 மாதம் சுமந்த பெற்றோர்களாலே நம்ம விருப்பத்தை இந்த உலகத்தில் நிறைவேற்ற முடியாது. நம்ம ஆசைப்பட்ட ஒரு பொருளை நம்ம கேட்ட உடனே நம்ம அப்பா அம்மாவால் வாங்கித்தர முடியுமான்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் அவங்க சொல்லுவாங்க, நான் கஷ்டப்படுறேன், நான் மிகவும் நெருக்கப்படுறேன், என்னால் எப்படி செய்ய முடியும், இப்படி சொல்வார்கள். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய தகப்பன், பரம தகப்பன் நல்ல ஈவுகளை கொடுப்பதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் எப்படி என்ன செய்கிறாரா? நல்ல ஈவுகளை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாரோ? உங்க உலகத்தில் இருக்கிற தகப்பனே நல்லது செய்யும் பொழுது பரம தகப்பன் நமக்கு நல்ல ஈவுகளை அருளாதிருப்பது எப்படி? என் அன்பு பிள்ளைகளே, ஒரு விருப்பமாக நீங்கள் வாழ்க்கையை வாழுங்கள். நீங்கள் யாராயிருந்தாலும் விருப்பத்தோடு கேட்டால்தான் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? எல்லாத்தையும் கொடுப்பார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.